அந்த எருமைக்காரங்க அந்த எருமை உரிமையாளர் வந்து அந்த திருவிழாவை நடத்தணும்னு சொன்னாங்க. இப்போ அதை வச்சு நம்ம இதை பார்க்கும்போது இங்கே இந்த வட்டார வழக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே இங்கே கிடைச்ச தகவல் வந்து கொழும்புத்திலிருந்து தான் மேலே வந்து இருந்தாங்க. அவர் பேசும்போது சொன்னார் கோயம்புத்தூர்காரங்க அப்படின்னார். நாய்க்கரு காலத்தில் வந்தவங்க விஜயநகர பேரஸ். ஆமாம், விஜயநகர பேரஸ்னார். நம்ம விஜயநகர பேரஸும் நாய்க்கரு காலமும் ரெண்டாவது. ஆனால் இந்த பகுதி பூர்வகுடி, இந்த பகுதி வந்து கோயம்புத்தூர் வந்தவங்க தெரியும். சரியா? கொடைக்கானலுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இந்த தூக்கால் பகுதிக்காரங்க, மன்னவனூர் பகுதிக்காரங்க அப்படின்னு நமக்கு தெரியும். மன்னவனூர், கீழான வயல், அஞ்சுநாடு, அப்புறம் காந்தலூர், இதெல்லாமே இதோட சேர்ந்த பகுதி. இதோட சேர்ந்த பகுதி நம்ம குமரனுக்கு ஆட்சி செஞ்ச பகுதி. ஆமாம், அப்படிதான் நம்ம இதை இது பண்ண போகிறோம். மன்னவனூர் ஒன்று, இந்த கூக்கால், குமரன்கல், அப்புறம் இன்னொரு சொன்னார் வில்பட்டி. ஆமாம், வில்பட்டிக்கு ஏதோ ஒரு இது சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ நமக்கு வந்து காரணப்பயன் என்ன இருக்குன்னா, வில்லு இருந்ததுனால வில்பட்டி சொன்னார். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பட்டின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆடு மாடுகள்லாம் கட்டி வச்சதுனால பட்டி. இப்போ மானுப்பட்டி, ஏரிப்பட்டி, சின்னவரம்பட்டி அப்படின்னு பட்டின்னு சொல்றது நமக்கு ஆடு மாடுகளை அடைச்சி வச்ச பட்டி தான் பட்டி. இங்கே வில்பட்டிங்கிறது ஏதோ பட்டி இருந்துச்சு, நம்ம கால்களை அடைச்சி வச்ச பட்டி அடைச்சி. வில்பட்டிங்கிறது வில்லு ஏதோ காரணம் பயிர் இருக்கும். அப்போ வில்பட்டிங்கிறது அப்படி வச்சுட்டு இது நாம பதிவு பண்ணும். வில்பட்டி. ஆமாம், வில்பட்டி சேர்த்துக்கலாம். அவர் இந்த 2 ஊர் சொன்னார் அந்த தம்பி. ஆமாம், அந்த ஊரில் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த ஊரில் பார்க்கும்போது எல்லாமே பழசு இருக்கு. கீழாந்தூர், தளிஞ்சி வயல், மன்னவனூர், மஞ்சம்பட்டி, தளிஞ்சி, கோடந்தூர், அப்புறம் இதெல்லாமே வந்து ஊர் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாளையம்ங்கிறது பாளையத்துக்கார வந்ததுக்கப்புறம். அது மாதிரி புறம் புரி அப்படிங்கிறது 1000 வருஷத்துக்கு அது முன்னாடி. பழசு பட்டி இதெல்லாமே 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இங்கே இருக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே இந்த பூக்கள் தவிர இதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச பேராக தான் இருக்கு. அதனால இது என்ன சொல்லுவோம்னா, இதெல்லாமே குடும்பம் வனச்சார ஏற்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால நாம் ஏன் வந்து குமணன் வாழ்விட பகுதியாகவும் குமணன் ஆட்சி செஞ்ச பகுதியாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். தன்னாசிப்பன் கோயில் வரும்போது இல்லை, இங்கிருந்து பார்த்தாலும் தன்னாசிப்பன் கோயில் தெரியுது. குதிரையாறு டேம் தெரியுது பக்கத்தில், நியரஸ்ட்டு. ஆமாம், இது நடந்து போனால் ஒரு மணி நேரத்தில் இங்கிருந்து குதிரையாறு போயிடல அந்த டேமுக்கு. நமக்கு முதிரத்துக்கிழவன், முதிரமலை எல்லாமே நமக்கு தெரியுது. தஞ்சலக்கியத்தில் முதிரத்துக்கிழவன் பதிவு பண்ணியிருக்காங்க, முதிரமலை பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு என்ன குமரனுக்கான சான்று எல்லாமே சான்று. அது வந்து இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்துட்டோம். நேரடி கலப்பணி. அந்த ஒரு வாழ்விட பகுதி நமக்கு தெரிஞ்சு குமரனோட வாழ்விட பகுதி எவ்வளோ டென்சிட்டி, எவ்வளோ அடர்ந்த காட்டுப்பகுதி இது. காட்டுப்பகுதி இல்லை, எவ்வளோ பரப்பளவு. ஆமாம், குமரனோட பரப்பளவு அளவு தெரிஞ்சு. இந்த பரப்பளவு தெரிஞ்சிச்சு. இந்த குமரனோட ஆட்சித்திறம், குமரனோட வாழ்விடம், குமரனோட அந்த ஈகை மனப்பான்மை, குமரனோட கொடை, குமரனோட மக்களோட எப்படி ஆட்சி திறன்ட்டோம்னா, அவன் தம்பிக்கு அந்த நாட்டை கொடுத்துட்டு வெளியே வந்தால் அந்த எப்படி பெருந்தல் சட்டங்கள் வந்து காட்டில் வந்து கண்டுபிடிச்சார், எப்படி அவர் இடத்த கண்டுபிடிச்சார், அதுக்கான சான்று மாந்தாளையில் போய் அந்த பொய் தலை செஞ்சு வந்தது. குளோனிங் முறை அப்போவே வந்துருச்சு. குளோனிங் அல்ல, குளோனிங்கில் அவங்க மேடம் சொல்கிற மாதிரி மாற்று. குளோனிங்கிறது உயிர்ப்பாக கொடுக்கறது, இது மாற்று தோழி. அதை வந்து நாம் பார்ப்போம். சரி, நன்றி.